ஆம்லெட் ரைஸ். திடீர்னு பிரியாணி சாப்பிட்ணும், மசாலா ரைஸ் சாப்பிட்ணும் அப்படின்னு கிரேவிங்ஸ் இருக்கும்போது குவிக்காக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. இதுக்கு எந்த ப்ரிப்பரேஷனும் தேவை கிடையாது. ஒயிட் ரைஸ் இருந்தால் மட்டும் போதும், எக் இருந்தால் போதும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பவுலில் 2 எக்கு, கூடவே உப்பு, மிளகுத்தூள், மஞ்சத்தூள், சாம்பார் பவுடர், நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள்னால் பெஸ்ட்டு, கூடவே கரம் மசாலா, சீரகத்தூள் எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய், கடுகு, சோம்பு, கருவேப்பிலை, வரமிளகா எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கலக்கி வச்ச முட்டையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அது நல்லா பொடி மாசம் ஆகணும்லாம் அவசியம் கிடையாது. கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருந்தாலும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வேக வச்சு வடித்து வச்ச ரைஸ் எதுனாலும் எடுத்துக்கலாம். நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிறேன். இந்த ரைஸ்க்கு தேவையான ஒரு வாசம் கொடுக்கறதுக்கு நான் மறுபடியும் சாம்பார் பவுடர் கொஞ்சமாக தூவி விட்டுட்டு, உப்பு கொஞ்சம், தேங்காய் லைட்டாக சேர்த்தி, கருவேப்பிலை சேர்த்திட்டு நல்லா கிளறி விடுங்க. அதில் அவ்வளோதான். சூடாக இருக்கும்போதே சர்வ் பண்ணி சாஸோ இல்லை ஒரு பிக்கிள் வச்சு தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். அப்படி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக.